வியூவர்ஸ், நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 7.3ல் 9வது வினா. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். f of x equal to x into x plus 3 e power minus pi by 2 minus 3 less than or equal to x less than or equal to 0 என்ற வளைவரைக்கு x அச்சிற்கு இணையாக வரையப்படும் தொடுகோட்டின் தொடுபுள்ளியின் x மதிப்பு -3,0 என்ற இடைவெளியில் அமையும் அப்படின்னு நிரூபிக்க சொல்கிறாங்க. ஒரு தொடுகோடு x அச்சிற்கு இணையாக வரையப்படும் அப்படின்னாவே x அச்சிற்கு இணையாக தொடுகோடு இருக்குனாவே நம்மளுக்கு தெரியும் அதனுடைய சாய்வு f dash of c வந்து என்னது 0 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ f dash of c 0ங்கிறது எதில் வருது? ரோல்ஸ் தியரமில் தான் வருது. இப்போ நம்ம என்ன சொல்லணும்? f dash of c ஈக்குவல் டு அந்த c ஈக்குவல் டு 0 என்றவாறு c மதிப்பு அந்த இடைவெளியில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ தான் வந்து x அச்சிற்கு இணையாக தொடுகோடு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல அந்த சிங்கிற புள்ளியில் தொடுகோடு இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு ஈக்குவலண்டான ஸ்டேட்மெண்ட் அது. ஸோ அதை நிரூபிக்க நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள். தீர்வு சார்பை முதல்ல எழுதிக்கிறோம். f of x equal to x into x plus 3 into e power minus pi by 2. இங்கே வந்து இடைவெளி பார்த்தீங்கன்னா மூடிய இடைவெளி -3,0. இந்த சார்பு இதை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் ப்ளஸ் 3x இன்ட்டு e பவர் minus pi by 2. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா e பவர் minus pi by 2 பக்கத்தில் ஒரு பாலினாமியல் தான். இல்லை e பவர் minus pi by 2ங்கிறது கான்ஸ்டன்ட்டு. e பவர் minus pi by 2 ஒரு கான்ஸ்டன்ட்டு. அதனால் இது ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு தான், பல்லுறுப்புக்கோவை சார்பு. அதனால் இது வந்து வகையிடத்தக்கது, தொடர்ச்சியானது. எந்த இடைவெளியை கொடுத்தாலும் வகையிடத்தக்கது தொடர்ச்சியானது தான். அதனால் அதை பற்றி பிரச்சனை இருக்காது. இது ஒரு பல்லுறுப்புக்கோவை சார்பு என்பதால் f of x ஆனது மூடிய இடைவெளி -3,0ல் இது என்னவாக இருக்கும்? தொடர்ச்சியானதாக இருக்கும். அடுத்து இது பல்லுறுப்புக்கோவைங்கிறதுனால வகையிடத்தக்கதும் கூட. therefore f dash கண்டுபிடிங்க. f dash of x equal to e power minus pi by 2 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம். உள்ள இருக்கிற சார்பு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் 3x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பல்லுறுப்புக்கோவை கான்ஸ்டன்ட் மல்டிபிளாக இருக்குது. அதனால் இதுவுமே எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அதனால் therefore f of x ஆனது திறந்த இடைவெளி -3,0ல் வகையிடத்தக்கது. அடுத்து ரோல்ஸ் தியரத்தோட மூணாவது கண்டிஷன் என்ன செக் பண்ணணும்? f of a f of b ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஏங்கிறது -3, பிங்கிறது 0. ஸோ f of -3 ஈக்குவல் டு f of xல எக்ஸுக்கு வேறு -3 அப்படின்னு நம்ம போட்டோம்னா என்ன வரும்? இந்த சார்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ -3 இன்ட்டு -3 ப்ளஸ் 3 என்ன ஆயிரும்? 0 இன்ட்டு e பவர் -pi by 2. என்னுடைய மதிப்பு என்ன? 0. 0 இன்ட்டு எவ்ரிதிங் வில் பி 0. அடுத்து f of b. இப்போ f of 0 எடுத்துக்கலாம். எக்ஸுக்கு 0ன்னு போட்டோம்னா 0 இன்ட்டு x ப்ளஸ் 3, 0 இன்ட்டு 0 ப்ளஸ் 3, 0 இன்ட்டு 0 ப்ளஸ் 3 இன்ட்டு e பவர் -pi by 2. இதனுடைய மதிப்பும் 0வால் இருக்கிறதுனால இதுவும் என்ன ஆயிருது? 0. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன மீனிங் வருது? f of -3 ஈக்குவல் டு f of 0. அப்போ f of a ஈக்குவல் டு f of b ரெண்டுமே சமமாக இருக்கிறதுனால therefore ரோலிங் தேற்றப்படி நம்ம என்ன சொல்லிடலாம்? f dash of c ஈக்குவல் டு 0 என்றவாறு c belongs to திறந்த இடைவெளி -3,0 காண இயலும். ஸோ நம்ம கேள்விக்கான ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ f dash of c ஈக்குவல் டு 0 என்றவாறு சிங்கிற மதிப்பு இந்த இடைவெளிக்குள்ளே கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ f dash of c ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற மாதிரி இடைவெளிக்குள்ள ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால அப்போ இடைவெளிக்குள்ளே இருக்கிற ஒரு பாயிண்டில் தொடுகோடு வரைஞ்சா அந்த தொடுகோடு என்னவாக இருக்கும்? எக்ஸ் அச்சிற்கு இணையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். therefore கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணிடலாம். therefore c belongs to -3,0 வில் வரையப்படும் தொடுகோடு x அச்சிற்கு இணையாக அமையும் அப்படின்னு சொல்லிடலாம். வீடியோல ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.